சின்ன பையனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் நினைக்கல. லாஸ்ட்டா அவனோட ரிப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு 2 வீக்ஸ்க்கு முன்னால தான் காட்டியிருப்பேன். அப்ப டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த லிவர் மருந்த கன்டின்யூ பண்ண சொன்னாங்க. மத்த மருந்துகளோட சேர்த்து அதையும் கன்டின்யூ பண்ண சொன்னாங்க. நானும் குடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். நான் ஒரு 10 டேஸ்க்கு முன்னால ஃபோன் பண்ணி, இந்த மூக்குல அந்த கட்டி மாதிரி ரொம்ப அதிகமா வளர்ந்திருக்கு. அவனால சுத்தமா மூச்சு விட முடியல டாக்டர். என்ன பண்றது? அப்படின்னு நான் போக முடியாததுனால ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்ப டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இவனுக்கு மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கிறதுனால, லிவர் ப்ராப்ளம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றத இப்போ ஒரு ஸ்டடி பண்ணி பார்க்கலான்ற மைண்ட் செட்ல அவர் என்ன சொன்னாருன்னா, லிவர் மருந்த 1 வாரத்துக்கு கொடுக்க வேண்டாம். அத மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு, நீங்க மத்த மருந்துகள கன்டின்யூ பண்ணுங்க. 1 வாரத்துல அவனுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. வர்றப்போ லிவரோட என்சைம் லெவல் என்ன அளவுக்கு இருக்குன்றத ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரா. டாக்டர் சொன்னது மாதிரியே 1 வீக் வந்து லிவர் மருந்து குடுக்காம, அவன் எப்படியெல்லாம் இருக்கான்? அவனுக்கு பாடி பெயின் இருக்கா? இல்ல எந்த அளவுக்கு அவனோட உடம்புல சேஞ்சஸ் ஏதாவது ஆகுதான்றத செக் பண்ணேன். அதுல பாத்தீங்கன்னா, சடனா ரொம்ப பயங்கரமா கத்தி அழ ஆரம்பிக்கிறான். அதாவது காலு வந்து விரிச்சு இப்படி உட்கார்ந்தது மாதிரியே சாப்பிட்டுட்டு இருக்கான் காலையில. அப்படியே கால வந்து அப்படியே புடிச்ச மாதிரி பயங்கரமா அழ ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் நேத்து நைட்டும் இந்த மாதிரி தான் ஆச்சு. சடனா வந்து அந்த மருந்த ஸ்டாப் பண்ணதுலேருந்து தொடர்ச்சியா எனக்கு இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அலறுது அப்படின்னா அவனால தாங்கிக்க முடியாத அளவுக்கு கத்தி அலறான். சத்தம் போட்டு அலறான். ஒரு மாதிரி சினுங்கலோ அந்த மாதிரியெல்லாம் இல்ல. வாய் விட்டு முடியல, என்னால முடியல அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுட்டானா, அப்ப வேற வழியே இல்ல. இந்த மருந்த ஸ்டாப் பண்ண முடியாது போல அப்படின்ற மாதிரி என் மனசுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. நான் மண்டே காலையில என்சைம் டெஸ்ட் எடுத்துட்டு அன்னைக்கே டாக்டரை போய் பார்த்துருவேன். ஒரு மதியத்துக்குள்ள இந்த வேலையை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ இதுல என்ன பிரச்சனை, எதுக்கு ஸ்டடி பண்ணனாங்க அப்படின்னா, இந்த அடினாய்டுக்கு ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ற மாதிரி ஏதாவது சூழ்நிலை இருக்கு அப்படின்னா, இல்ல இந்த லிவர் என்சைம் கண்ட்ரோல்ல இருக்குமா அப்படின்றத செக் பண்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப் அவர் எடுத்தாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுல ரிசல்ட் கிடைக்கலன்ற மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிப்ஸ் சொல்றீங்க. என்ன ஒரு பிரச்சனைனா, இவனோட 2 பிரச்சனையும் கனெக்டிவிட்டியா இருக்கு. அவனோட வலி அந்த என்சைமால நடக்கிறது தான். அந்த என்சைம் அதிகமா சுரக்கிறதுனால நடக்கிறது தான். என் கூட இருக்கான். ஆனா இவனை வந்து இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இது எப்படி கரெக்டா சரி பண்ணி கொண்டு போக போறேன் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிறைய வந்தது. ஏன்னா கண்டினியூஸா வந்து அவன் கத்துறப்போ, என்னடா இது மறுபடியும் அதே மாதிரி அந்த 6 மாசத்துக்கு முன்னால அவன் அழுத மாதிரியே அழறானே, அப்ப இந்த மருந்தை ஸ்டாப் பண்ணா இதான் நிலைமையா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரே கஷ்டமா போச்சு. நான் மண்டே டெஸ்ட் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன டாக்டர் சொல்றாங்கன்றத நான் வீடியோல நான் சொல்றேன். நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அவன் என் கூட இருக்கான். உங்க ப்ரேயரை விட்டுறாதீங்க. அவனுக்காக ப்ரே பண்ணிக்கங்க. அவன் வலி இல்லாம வாழணும்னு மட்டும் மறந்துடாம ப்ரே பண்ணிக்கங்க. இப்ப காலையில அவன் என்ன சொன்னான்றதையும் இதோட இணைக்கிறேன். 2 கையும் மடக்குன மாதிரியே இருக்கு. அந்த கைய நீட்ட முடியல என்னால. அப்படியே நிக்குது. எனக்கு சுத்தமாவே முடியல அப்படின்னு சொல்லி அழுதான். அதையும் இதோட மென்ஷன் பண்றேன். இந்த சாட்டர்டே, சண்டே 2 நாளுமே எனக்கு லீவு கிடைக்காது. அதனால தான் நான் மண்டே போற மாதிரி இருக்கு. ஆனா இவன் சொல்றத பார்த்தா எமர்ஜென்சியா இமீடியட்டா போற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கு. இன்னைக்கு காலையில இந்த மாதிரி சொன்னது வந்து ரொம்ப நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி ஆயிருச்சு. அவனுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சாட்டர்டே அவனுக்கு ஸ்கூல் இருக்கு. ஆனா நான் அவன் ஸ்கூலுக்கு அனுப்பல. வீட்டில தான் இருக்கான். நான் மண்டே கண்டிப்பா போயிட்டு என்னன்னு சொல்றேன். நீங்க ப்ரே பண்றதை மட்டும் விட்டுறாதீங்க. நன்றி. வணக்கம்.